ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ப்ரோக்ராம்னா பைத்தானில் பேன் வேலிடேஷன். அதாவது நமக்கு கொடுக்குற பேன் கார்டு நம்பர் வேலிடா இன்வேலிடான்னு வரணும், அதான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பேன் கார்டில் 10 டிஜிட் இருக்கும், 10 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 10 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 5 டிஜிட் வந்துட்டு அப்பர் கேஸ் கேரக்டராக இருக்கும், லெட்டர்ஸாக இருக்கும். அடுத்த 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பராக இருக்கும். அடுத்த திரும்ப வந்துட்டு திரும்ப ஒரே ஒரு அப்பர் கேஸ் கேரக்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம் இந்த ப்ரோக்ராமில். இது இன்புட் வந்துட்டு இந்த நம்பர் தான். இது வந்து ஒரு பேன் நம்பர் மாதிரி அசைன் பண்ணிக்கிறோம். இதை வந்து வேலிட் ட்ரூ வேல்யூன்னு அசைன் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட லென்த் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு 10 கேரக்டர் தான் இருக்கணும். ஸோ அதோட லென்த்தை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு 10 தான் இருக்கா இல்லையான்றது. இஃப் லென் ஆஃப் நமக்கு மேலே கொடுத்துருக்க பேன் நம்பர் பேன் ஈக்குவல் டு பேன் இஸ் நாட் ஈக்குவல் டு, அதாவது 10க்கு ஈக்குவலாக இல்லைன்னா இதை வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். நினச்சா ஃபஸ்ட்டு லென்த்தை செக் பண்ணிட்டோம். லென்த்தை செக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 5 கேரக்டர் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 0ல் இருக்கிறது. இது திரும்ப திரும்ப வரணும்னா நம்ம லூப் யூஸ் பண்ணோம். ஸோ வைல் லூப், வைல் i is less than 5. அதாவது அந்த ஐயோட இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5க்குள்ளே இருக்கணும். 5க்குள்ளே வச்சுட்டு இஃப் நாட், அதாவது அந்த 5 டிஜிட் வந்துட்டு ஆல்ஃபபெட் ஏ டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த பேன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். ஐ அசியூம் பண்ணிடுவோம் இண்டெக்ஸை. அதை வந்து இங்கே வந்துட்டு கொடுப்போம். I is less than or equal to z. ஏலேருந்து இசட்குள்ளே இல்லைனா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு வரணும். இப்போ இந்த இண்டெக்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். I ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை முடிச்சிட்டோம். இதை செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்துட்டு அடுத்த 4 அந்த நம்பர் இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே ஐ வச்ச மாதிரி இங்கே ஜேவை அசைன் பண்ணிடுவோம், ஜே இண்டெக்ஸு. ஒயில் அதே ஒயில் லுக் தான். ஒயில் ஜே வந்துட்டு 9 வரையும் இருக்கணுமா, அதாவது இண்டெக்ஸ் நம்பர் ஜே இஸ் லெஸ் தென் 9, அந்த 9க்குள்ளே இருக்கணும். அசைன் பண்ணுறோமா, அதே மாதிரி தான் இதை அப்படியே கூட நம்ம காப்பி பேஸ்ட் வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு ஏலேருந்து இசட் வரையும் போட்ட மாதிரி இங்கே வந்துட்டு 0லேருந்து 9 வரையும் போட போகிறோம். இங்கே தூக்கிட்டு 0, இதை தூக்கிட்டு 9 போட போகிறோம். போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இப்போ கடைசி அந்த சிங்கிள் டிஜிட் இருக்குமா, அதுக்கு செக் பண்ண போகிறோம். அதுக்கு இது திரும்ப இதை எப்படி காப்பி பண்ணணும், அதே ஏலேருந்து இசட்குள்ளே தானே இருக்கணும் அந்த நம்பரு. ஏலேருந்து இசட், அதாவது பேன் மட்டும் வந்துட்டு இங்கே ஐசேன்னு அசைன் பண்ணாமல் கடைசின்றதுனால அதை மட்டும் கடைசி மட்டும் 9ன்னு வச்சுக்கலாம். அதாவது கடைசி இண்டெக்ஸ் 0லேருந்து பார்க்குறப்போ கடைசி இண்டெக்ஸ் அந்த 9 கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்றது. இஃப் நம்ம கொடுத்த நம்பர் வந்து வேலிடாக இருந்தால் print value pan. else இல்லைனா print
invalid pan. அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம படிச்சிட்டோம். இதை வந்துட்டு வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்ணி பார்ப்போம். வேலிட் பேன் நமக்கு வந்துருக்கு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம கொடுத்தது வந்து வேலிட்னு வந்துருக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்வேலிட் ஆகிற மாதிரி ஏதாவது செக் பண்ணிப்போம். ஸ்மால் சைஸ் கேரக்டர், லோவர் சைஸ் கேரக்டர் போட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா இன்வேலிட் பேனு வந்துருச்சா? அதே மாதிரி வேறு எதாவது கொடுத்து பார்ப்போமா? இங்கே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம். நம்பர் கொடுத்து பார்த்தோம், இன்வேலிட் பேனஸ் தான் வரும். ஸோ டைமில் வந்துட்டு நார்மலாக கரெக்டான நம்பரை கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். வேலிட் பேனல் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். பார்ப்போம். பாய்.